அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ பாய்லர்ஸ் அண்டு வந்து ஏர் கம்ப்ரஸர், இந்த மாதிரி நிறைய ஏர் சம்மந்தமானையோ இல்லை டீசல், அதாவது பெட்ரோல், இந்த மாதிரி ஆயில் சம்மந்தமோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் கேஜி பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நிறைய பேர் கம்பெனியில் இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கிட்ட டவுட் கேட்குறதுக்கும் கோச்சப்பட்டு கேட்காம இருப்பீங்க. என்னோடய வீடியோவில் வாங்க உங்களுக்கு இந்த ப்ரெஷர் கேஜி எப்படி ப்ரெஷர் பார்க்குறது, கேஜினா என்ன, பிஎஸ்சி என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது 1 கேஜின்னு சொன்னிங்கன்னா 14 பிஎஸ்ஐ. சரிங்களா? இதில் எப்படிங்க சார் கேஜி எது பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே அவுட்டரில் இருக்குது பார்த்தீங்களா கேஜி, அதாவது நான் 0 to 7 கேஜி ப்ரெஷர் கேஜி உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். 0 to இது எப்படி 7 கேஜின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 0, இந்த அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே கேஜிங்க. 7 வரைக்கும் வந்துருக்கலாம் கேஜி. உள்ள இன்னரில் ரெட் கலரில் கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பிஎஸ்ஐ. சரிங்களா? இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுங்க? இப்போ 1 கேஜி இங்கே வந்து நிற்கிது, அப்போ எத்தனை பிஎஸ்ஐ நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 பிஎஸ்ஐ. சரிங்களா? எப்படி 14 பிஎஸ்ஐ? அதாவது எப்போவுமே வந்து எந்த ஏராக இருந்தாட்டும், ஏர், பெட்ரோலு எதை வச்சு நீங்கள், அதாவது ஸ்டீமு எதை வச்சு நீங்கள் எது வந்தாலும் அது வந்து அளக்க போது ப்ரெஷர் கேஜின்னு இருந்துச்சுன்னா 1 கேஜின்னு சொன்னாங்கன்னாவே அதாவது 14 பிஎஸ்ஐ தான். அது எந்த ப்ரெஷர் கேஜி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சேம் ஒன்று தான், மற்றபடி எதாக இருந்தாலும் மாறாது. சரிங்களா? 1 கேஜிக்கு 14 பிஎஸ்ஐ. இங்கே வந்து இப்போ எண்ணிங்கன்னா தெரியும் கவுண்டிங் கரெக்டாக 14 பிஎஸ்ஐ வரும். சரிங்களா? இப்போ அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 14.2 பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 14 பிஎஸ்சின்னு சொன்னாவே போதும். அப்போ 14 பிஎஸ்ஐ. சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் ப்ராசஸ்க்கு எங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, 3 கேஜி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு ஆப்போசிட் எத்தனை இருக்குதுன்னு கவுண்டிங் பண்ணிங்கன்னா எத்தனை பிஎஸ்ஐ போகுதுன்னு தெரியும். அப்போ 7 கேஜிக்கு 100 பிஎஸ்ஐ. இந்த மாதிரி தான் வந்து பிஎஸ்ஐ பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த பிஎஸ்சி பார்க்கும்போது நீங்கள் எக்காந்து கொண்டும் இந்த வால்வு, இங்கே நீங்கள் ஒரு வால்வு வச்சுருப்பீங்க காக் வால்வு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கத்தா காட்டாது. ஏன்னா அதே மாதிரி இது இப்போ 7 நீங்கள் உங்கள் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எச்சா இருக்கிற மாதிரி ப்ரெஷர் கேஜி போட்டுங்க. ஒரு 4 கேஜி 5 கேஜி எங்கள் ப்ராசஸில் நடக்குது அப்படின்னா நீங்கள் 7 கேஜி வாங்கினா தப்பு இல்லை. இதே இடத்துல வந்து நீங்கள் 7 கேஜி, அதாவது 20 கேஜி இருக்குது, அதாவது 15 கேஜி இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 15 கேஜி யூஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல கொண்டு 7 கேஜி ப்ரெஷர் கேஜி போட்டிங்கன்னா ப்ரெஷர் கேஜி அடுத்த செகண்டே போயிடும். ஏன் போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க முள் வந்துங்கன்னா 7 கேஜி வர்றதுக்கு இங்கே வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் 15 கேஜி இருக்க இடத்துல கொண்டு போய் இந்த ப்ரெஷர் கேஜி கொண்டு போய் போட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷருக்கு இந்த முள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ரிட்டன் வந்து இங்கே ஏறிடும். இங்கே என்ன இருக்குன்னா ஸ்டாப்பர் இருக்கும். அந்த ஸ்டாப்பரில் வந்து ரிட்டன் வந்து இங்கே அடிக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்க மெக்கானிசம் ஃபால்ட் ஆயிடும். அப்படி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் கேஜி ஒர்க் ஆகாது. எப்படின்னா மறுபடியும் ஒர்க் எடுத்து நீங்கள் வேறு இடத்துல கொண்டு இந்த 7 கேஜி இருக்கிற இடத்துல கொண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு இந்த ப்ரெஷர் கேஜி கொண்டு போய் வேறு பக்கம் போட்டிங்கன்னா எரர் காட்டும். ஏன்னா இந்த 0ல் இருக்காது. அதாவது எங்கே போய் நீங்கள் ப்ரெஷர் கேஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த முள் 0லுக்கு தான் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி 0ல் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த அந்த இடத்துல வந்து கரெக்டான அளவு இது காட்டலின்னு அர்த்தம். காட்டாது. ஏன்னா 2 கேஜி நல்ல ப்ரெஷர் கேஜி கொண்டு போய் போட்டுட்டிங்கன்னா 0ல் இருக்கிறத கொண்டு போட்டிங்கன்னா 2 கேஜி ப்ராசஸில் போயிட்டு 2 கேஜி கரெக்டாக காட்டும். இதே வந்து நீ 0 ஆகாமல் இங்கே இந்த இடத்துல முன்னாடி 1/2 கேஜியில் இருக்கிற ப்ரெஷர் கேஜி கொண்டு போய் இது என்ன 1/2 கேஜி தான் பரவாயில்ல காட்டிடும், கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா காட்டிடும் காட்டாது. ஏன்னா ஒன்றா 2.5ல் காட்டிடும், இல்லைன்னா 1.25ல் காட்டிடும். இப்படி இருந்தால் உங்கள் ப்ராசஸ் அக்யூரன்சியை எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நீங்கள் எப்போவுமே ப்ரெஷர் கேஜியோ புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் நீங்கள் போடும்போது கழட்டிட்டு நீங்கள் பார்க்கும்போது 0ல் நிற்கணும். 0ல் நிற்கல இந்த ப்ரெஷர் கேஜி அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இதை யூஸ் பண்ணாமல் வேறு ப்ரெஷர் கேஜி போட்டுங்க. அது அப்படி போகாமல் இருக்க என்ன வழினா, இது எக்காந்து கொண்டு நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரான ப்ரெஷரில் இருக்கிற கொண்டு போய் நீங்கள் இருக்கிற ப்ரெஷர் கேஜியோட அதிக அழுத்தத்தில் இருக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த ப்ரெஷர் கேஜி போடாதீங்க. அதே மாதிரி எவ்வளோ இது ஹீட்டை தாங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே உள்ள வழியாக கொடுக்க ஸ்டீமோ வாட்டரோ அதில் வர ஹீட்டை வேணால் இது தாங்கும். அதை விட்டு போட்டு அவுட்டரில் இருக்கிற ஹீட்டுக்குள்ளே கொண்டு போய் ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் இது போட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. அதாவது உள்ளே இருக்கிற ஆயிலில் பர்ன் ஆயிரும். அதுக்காக இந்த ஆயில் வந்து உள்ளே இருக்கிற ஸ்டீமும் உள்ளே இருக்கிற அந்த இதை கொடுக்குற ஹீட்டை மட்டும் இது கூல் பண்ணும். ஏன் கூல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் கொடுத்துக்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கிற ஷீட்டு இதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்குது, உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு, போல் நட்ஸு இது மாதிரி எதுவுமே ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறக்காண்டி தான் இந்த ஆயில் சர்க்குலேட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இது வந்து முன்னாடி இருக்கிறது கிளாஸ் தான், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்புறம்
இது யூஸ் பண்ணுற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஃபுல் கவரால் தான் இருக்கும். நீங்கள் இதில் ஒரு சொட்டு டஸ்ட்டும் கூட உள்ளே போக முடியாது. அதனால் அதுக்கெலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது முக்கியமாக உங்களுக்கு என்ன வேணும்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த ப்ரெஷர் கேஜி கொண்டு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து எத்தனை கேஜின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. தேவையே இல்லாமல் எக்ஸ்ட்ரான ப்ரெஷரில் கொண்டு போய் இந்த ப்ரெஷர் கேஜி போட்டிங்கன்னா கம்பல்சரி ப்ரெஷர் கேஜி போயிடும். ஏன்னா இது வந்து நம்ம வாங்குறது ரேட்டு காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் வந்து அதை வேஸ்ட் பண்ணால் இருக்காமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? இது மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னோடய வீடியோ வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவான உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். இது மாதிரி டவுட்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வீடியோஸ் மேக் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.